ஸோ தமிழ்நாடு முனிசிபாலிட்டி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புதுசாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் புதுசாக 2100 வேக்கன்சி ரிலீஸ் ஆகும்னு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 days பிஃபோர் வந்து சட்டமன்றத்தில் அறிவிச்சிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக இன்றைக்கி நியூஸும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புதுசாக 2100 வேக்கன்சி வந்து விரைவில் ரிலீஸ் ஆகும்னு அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முனிசிபாலிட்டி எக்ஸாம் பணி நியமனத்துக்கு பணியிடங்கள் பட்டியல் தயார். ஸோ தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் மாநகராட்சி நகராட்சிகளில் காலியாக உள்ள நேரடி நியமன பணியிடங்களை விரைவில் நிரப்பும் வகையில் பட்டியல் பார்த்தீங்கன்னா தயாராகி வருகிறது. ஸோ என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம். ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து நிரப்ப போகிறாங்கன்னா, தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கும் துறையின் சார்பாக மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் புதிய பணியிடங்கள் தோற்றுவித்தும் பணியிடங்கள் முறைப்படுத்தும் அரசாணைகள் பார்த்தீங்கன்னா வெளியிட்டுட்டாங்க. ஸோ இந்த அரசாணையின் படி பார்த்தீங்கன்னா மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பணியிடம்னா நேர்முக எழுத்தர் பணியிடம். ஸோ இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நகராட்சிகளில் இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வருவாய் உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், துப்புரவு பணியாளர், ஸோ இந்த போஸ்ட்டு களப்பணி உதவியாளர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழாய் பொருத்துனர் நிலை 2 மின் பணியாளர். ஸோ மின் பணியாளர் போஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, தட்டச்சர் போஸ்ட்டு, இந்த போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். ஸோ போன்ற பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நியமனம் செய்ய வேண்டிய பணிகளாக முறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சி நகராட்சிகளில் இருந்து காலி பணியிடங்கள் விவரம் நகராட்சி நிர்வாக இயக்குநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் காலி பணியிட விவரங்கள் தொகுத்து பட்டியல் தயாரிக்கும் பணி பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. ஸோ இதில் எவ்வளவு பணியிடங்கள், அதற்கான இன சுழற்சி முறை, ஸோ கேட்டகரி வைஸாக பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. குறித்த விவரங்கள் பட்டியலிட்டு வருகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி, அதே போல் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து செப்பரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து விரைவில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி நகராட்சிகளில் உள்ள நேரடி பணி நியமனம் நிரப்புவதற்கு தொடர்பான அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா வெளியாகும். ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா வந்து மாநகராட்சி நகராட்சிகளில் உள்ள நேரடி நியமன பணியிடங்கள் நிரப்புவது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும். ஸோ சட்டசபை தேர்தல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பணியிடங்களை வந்து நிரப்பப்படும்னா அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2100 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வருஷம் அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ அகைன் வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.